இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். மதுரை பாண்டிக்கோயில் அருகே உள்ள திடலில் ஜனவரி 23 பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கும் தேஜா கூட்டணியின் மாநாட்டிற்கான இடத்தை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு செய்தார். சார், நீங்க 56 தொகுதிகள் 3 அமைச்சர்கள் சீட்டை கேட்கிறதா மேலோட அமித்ஷா அவர்கள் கேட்கிறதா யூபிஎஸ்ல கேட்கிறதா எல்லாம் செய்திகள் வருது. அது உண்மைதான்? அது வதந்திகள், பொய் செய்திகள். சார், மதுரைக்கு மோடி அவர்கள் வந்தாங்கன்னா திருப்பரங்குன்றம் வருவாங்களா சார்? முருகன் கோயிலுக்கு எப்படிங்க? மதுரைக்கு மோடி அவர்கள் வந்தாங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வருவாங்க. அதாவது அவங்களுடைய வேலை பழுவை பொறுத்தது. மதுரைக்கு வரும்போது வாய்ப்புகள் இருக்கு. சார் அலையன்ஸ்ல டிடிவி ஓபிஎஸ் இடம் இருக்கா சார்? சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ரேலி மாபெரும் பொதுக்கூட்டம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் தலைமையேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் அதில் அங்கம் பெறும். அது சமயம் இந்த இடங்களை தேர்வு செய்வதற்காக அது மதுரையில் இந்த இடத்தில் நடத்தலாமா அல்லது சென்னையில் நடத்தலாமா அல்லது திருச்சியில் நடத்தலாமா என்கின்ற விதத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மதிப்புக்குரிய செல்லூர் ராஜா அவர்கள், உதயகுமார் அவர்கள் மற்றும் ராஜன் செல்லப்பா அவர்களும் வந்து கலந்து இந்த இடத்தை மதுரையாக இருந்தால் இந்த இடம் தேர்வு செய்யப்படும் என்பதை சொல்லியிருக்கோம். இல்லை, இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. மதுரைன்னா அந்த இடத்துல வச்சுருக்கிறோம். அடுத்து இன்னும் 2 இடத்துல சென்னையில் அதில் பார்க்க சொல்லியிருக்கோம். தேதி அதே தேதி 23ஆம் தேதி. நலத்திட்ட உதவிகள் எதுவும் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? இல்லை, நலத்திட்ட உதவிகள் எதுவுமே இல்லை. முழுக்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொலிட்டிக்கல் மீட்டிங். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் இருப்பாங்க, தேமுதிக இருப்பாங்க. அது இனிமேல் தான் முடிவு செய்யணும். வேற யாரெல்லாம் அவர் வரதுக்குள்ள கூட்டணி இறுதி செய்ய போறீங்க? 20 தலைவர் வர்றாரு, அதுலேயே வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரே மேடையில் பங்கேற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராகக்கூடிய அண்ணன் யூபிஎஸ் அவர்களும் என்னுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் மதிப்புக்குரிய பீஸ் கோயல்ஜி அவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார். சார், இது அன்புமணி வருகை வந்து ராமதாஸ் சட்டவிரோதம் திரும்ப எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காரு. அவரோட கூட்டணி பேசுறது அப்படிங்கிறது இல்லை, அதை பற்றி அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அது நம்ம வந்து திரு அன்புமணி அவர்கள் கூட அலைன்ஸ் வச்சுருக்கிறோம். அதை பற்றி நம்ம கருத்தை சொல்லலாம். இப்போ விஜய் எலெக்ஷனை விட்டு தான் விஜய்க்கு நெருக்கடிகள் வருதா? சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை கொடுக்குறீங்க. இல்லை, அது ஒரு தவறான கருத்து எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டு வருகிறது. மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்கனவே எந்த காலத்திலும் ஏற்பட்டது கிடையாது. அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிறோம். அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுவும் இல்லை. பராசக்தி படத்தில் வந்து காங்கிரஸை வந்து தவறாக காட்டுறாங்கன்னு மாணிக்கத்தாங்க கோவப்பட்டிருக்காரு. நீங்கள் பராசக்தி படம் பார்த்தீங்களா? நான் பராசக்தி படம் பார்க்கல. பழைய பராசக்தி படம் பார்த்துருக்கேன். பழைய பராசக்தி, ஒரிஜினல் பராசக்தி, இது அது ஒரிஜினல் பராசக்தி பார்த்துருக்கேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்ததா, சென்சார் போர்டில் கொடுத்ததா நான் பத்திரிகையில் படிச்சிருக்கேன். அப்போ உள்ள காங்கிரஸ் அப்போ உள்ள பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்து அந்த படம் வரக்கூடாதுன்னு தடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். அதேமாதிரி அந்த டைமில் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மும்பை போன அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மும்பை என்பது மகாராஷ்டிராவோட ஒரு இது கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. அங்கே இருக்க ராஜ் தாக்கரே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கடுமையாக அண்ணாமலையை விமர்சிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பிரித்தாள்ற மாதிரி இருக்குதுன்னா அப்படின்னா இதை எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான தவறான உள்நோக்கத்தோடு சொல்லலை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க தவிர பம்பாய் மாநிலத்தவருக்கு எதிராகவோ அங்கே தாக்கரேக்கு எதிராகவோ எந்த கருத்தும் நான் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட. ஆனால் நான் எந்த நோக்கத்திலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க.
குறிப்பா தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு துணிச்சலா கேட்கிற இதுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் ஒரு தேசிய கட்சி, ஆனா அதை அந்த மாதிரியான முழக்கத்தை இதை காங்கிரஸ் கட்சி செய்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு நீ விரும்பக்கூடாது. காங்கிரஸ் கட்சி அவங்க என்ன தேசிய கட்சி, அவங்க தேசிய கட்சி அவங்க கேட்குறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்டது.